வணக்கம்மா. நேற்று எங்கள் அம்மா வீட்டுக்கு அதை கொஞ்சம் சொல்லி விட்டுட்டுன்னு மிச்சம் இருக்குது. அதை உங்களா கூட பகிர்ந்துக்கலான்னு ஒரு ஆசை எனக்கு. எங்கள் ஊரே வந்து குளத்துல தான் தண்ணி பிடிப்பாங்க. அதனால காலைல இந்த ஒரு நாளைக்கு வந்து 20 குடம் தண்ணி எடுத்துன்னு போய் ஊற்றி வைப்போம். மாட்டுக்கு 2 தொட்டி வச்சுருவாங்க. அதில் வந்து 6 குடம் தண்ணி பிடிக்கும் ஒரு தொட்டி. அது ஊற்றுவேன். பானை வந்து பின்னாடி வந்து பாத்திரம் தேய்க்கிற இடம். அங்கே வந்து பானைங்க 2 பானை பொங்கல் வைக்கிற பானை வந்து எடுத்து வச்சுப்பேன். தண்ணி ஊற்றுறதுக்கு ஊற்றி வச்சுடுவேன். 2 பானை ஊற்றி வச்சா காலைல எழுந்து பாத்திரம் தேய்க்கணுமா, அதுக்காக 5 மணிக்கெல்லாம் எழுந்து பாத்திரம் தேய்க்கணும். சாயந்தரமே போய் பிடிச்சின்னு வந்து எல்லாத்தையும் ஊற்றி ஒரு பாத்திரம் போட்டு மூடி வச்சுருவேன். காலைல எழுந்து பாத்திரம் தேய்க்க போகலான்னு பார்த்தா ஒரு பானையில தண்ணியே இருக்காது. என்னடா நம்ம மூடி போட்டு வச்சுருந்தோமே, தண்ணி காணுமே, இவ்வளோ தண்ணி காலையாக கிடக்குது, எந்த மாடு தான் வந்து குடிச்சிட்டு போதோ என்ன பண்ணுதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஒரு 2-3 நாளும் ரொம்ப கஷ்டப்பட்டுங்க அண்ணன். ஒரு நாள் என்ன பண்ணேன், இது எப்படிதான் இந்த மாடா எதுவும் என்னதான் பண்ணுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு மீதி ஏன் நாளைக்கு சொல்கிறேம்மா.